லிசன். 3 AM சீலிங் ஃபேனை பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு தாட் வரும் ப்ரோ. என்னோட லைஃப் எதுக்காக ஓடுது? சேலரி வருது, லைக்ஸ் வருது, ஃபாலோவர்ஸ் வருது. ஆனா உள்ள ஒரு சைலண்ட் எம்ப்டினஸ் இருக்கு. இதுதான் ப்ராப்ளம். மோஸ்ட் பீப்புள் ரியலைஸ் திஸ் டூ லேட். ப்ரோ, ஆனஸ்ட்லி மண்டே வருது, ஃப்ரைடே வருது, சேலரி வருது, வீக்கெண்ட் போகுது. ஆனா ஒன்றும் ஃபீல் ஆகல. ரியாலிட்டி என்னன்னா, இயர்ஸ் பறந்து போய்கிட்டே இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் வாழ்றது மாதிரி நீ மட்டும் சர்வைவ் பண்ற. இதுக்கு பேர் தான் சண்டே நியூரோசிஸ். விக்டர் ஃப்ராங்கலோட கான்செப்ட். வித்தவுட் ஆப்ளிகேஷன்ஸ். மனுஷன் உள்ள எவ்வளவு காலியா இருக்கான்னு அவனுக்கே தெரியுது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. மிரரை பார்க்கும்போது நீ யாருன்னு உனக்கே தெரியுதா? இல்ல. சொசைட்டி சொன்னது, பேரண்ட்ஸ் சொன்னது, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது. ஆனா நீ என்ன சொல்ற? இந்த ப்ராம்ப்டை யாரும் கேட்க மாட்டாங்க ப்ரோ. அதான் ப்ராப்ளம். இங்கிருந்து கதை திருப்பம். 2014 ஒரு ரெய்னி நைட்ல டோக்கியோல 2 ரைட்டர்ஸ், ஹெக்டர் கார்சியா, பிரான்செஸ்க் மிராலஸ், ஒரு டைனி லேண்டன் பார்ல உட்காந்து ஒரே ஒரு வேர்டை பத்தி பேசினாங்க. இக்கிகாய். இக்கிகாய். டிரான்ஸ்லேஷன் எளிமையா த ரீசன் யூ வேக் அப் இன் த மார்னிங். ஆனா உண்மை அவ்வளோ எளிமை இல்லை. இந்த ஒரே ஒரு வேர்டு ஒரு கம்ப்ளீட் லைஃபை சேஞ்ச் பண்ண வல்லது. இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தக சுருக்கம். இக்கிகாய் தமிழ் புக் சம்மரி. இக்கிகாய்னா என்ன? 4 சர்க்கிள்ஸ் ஒன்னோடு ஒன்று கிராஸ் ஆகுது. 1, எது உனக்கு பிடிக்கும்? 2, எது நீ நல்லா பண்ற? 3, உலகத்துக்கு என்ன தேவை? 4, எதுக்காக உனக்கு பணம் வரும்? இந்த 4ம் கிராஸ் ஆகிற சென்டர்ல அதுதான் உன் இக்கிகாய். ப்ரோ, 90% ஆஃப் பீப்புளுக்கு 1ஓ 2ஓ மட்டும்தான் இருக்கு. அதான் லைஃப் அப்படி வெறுமையா ஃபீல் ஆகுது. ஜப்பான்ல ஒரு ஐலண்ட் இருக்கு, பேரு ஒகினாவா. அதுல ஒரு வில்லேஜ், ஒகிமி, தி வில்லேஜ் ஆஃப் லாஞ்சிவிட்டி. அங்க 100 வயசு கடந்தவங்க 90 வயசுல டீ கார்டன்ல வேலை செய்றாங்க. அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க, அவங்க பக்கத்துல உள்ளவங்களோட திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தெரியுமா? ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல ரிட்டையர்மெண்ட் கான்செப்டுக்கு வேர்டே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க பேஷனை விட்டு தூரமா போக மாட்டாங்க. அந்த ஊர்ல ஒரு பழைய பழமொழி இருக்கு, ஹர ஹச்சிபு. வயிறு 80% நிரம்புனா நிறுத்து. நாம எத்தனை நாள் உச்ச வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ப்ரோ? ஃபுட்ல மட்டும் இல்ல, வாக்ல, ஸ்க்ரோலிங்ல, கம்பேரிசன்ல, பிளஷர்ல, எப்பவும் மூர் மூர் மூர். ஆனா ஓகினாவால அவங்க கத்துக்கிட்டாங்க, லெஸ்ஸா எடுத்துக்கிட்டா அதிக நாள் உயிரோட இருக்கலாம். ப்ரோ, ஹானஸ்ட்லி நீ எவ்வளோ பேர் கூட டெய்லி டாக் பண்ற? நோட்டிஃபிகேஷன்கள் நிறைய, ரியல் கான்வர்சேஷன்ஸ் வெரி ஃபியூ. ஒகினாவால ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் இருக்கு, மோவாய். சின்ன வயசுலேருந்தே ஒரு குழு ஃபார்ம் ஆகுது. அந்த குழு லைஃப் முடிவு வரைக்கும் ஒன்னா இருக்கும். ஒருத்தருக்கு ப்ராப்ளம்னா மற்றவங்க மணி கொடுப்பாங்க. ஒருத்தர் டல்லா ஃபீல் ஆனா மற்றவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. இதுதான் மென்டல் ஹெல்த், இதுதான் லாங்கிட்டிவிட்டி. நாம தனியா ஃபைட் பண்ணி தளர்ந்து போய்கிட்டே இருக்கோம். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் சம்மரியில எல்லாரும் ஹேபிட் சொல்றாங்க.
ஆனா ரியல் சீக்ரெட் என்னன்னா உன்னை மறக்காத மனுஷங்க கூட இருக்கணும். நாம கேவ்ல வாழ்ந்த ஆன்சிஸ்டர்ஸ், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எப்போ வரும் தெரியுமா? டைகரை பார்க்கும்போது, ஸ்டார்ம்ல மாட்டிக்கும் போது, ரியல் டேஞ்சர்ல மட்டும்தான். ஆனா நமக்கு ஒரு இமெயில் நோட்டிபிகேஷன், ஒரு இன்ஸ்டாகிராம் கம்பேரிசன், ஒரு 100 மெசேஜ், பிரெயினுக்கு அதே பிரெடேட்டர் அலாம். 24/7 cortisol, 24/7 ஃபைட் ஆர் ஃப்ளைட். பாடி சொல்லுது ப்ரோ, என்னாச்சு? எது ரியல் டேஞ்சர்? அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க, மோஸ்ட் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பை ஸ்ட்ரெஸ். நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களுக்காக தான் அதிகமா எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. விக்டர் பிராங்கல்னு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருந்தார். ஹாலோகாஸ்ட்ல காப்பாற்றப்பட்டவர். ஆஷ்விட்ஸ் கேம்ப்ல எல்லாமே பறிபோச்சு. வைஃப், பேரண்ட்ஸ், மேனுஸ்கிரிப்ட், ஃப்ரீடம் எல்லாம். ஆனா ஒரே ஒரு திங்க நாசிகள் பறிக்க முடியல. அவன் ஆட்டிடியூட். பிராங்கல் ஒரு கோட்டு விட்டார். He who has a why to live for can bear with almost anyhow. ப்ரோ, உனக்கு ஒரு வை இல்லாத வர எந்த லக்ஸரியும் உன்னை சேவ் பண்ண முடியாது. சண்டே ஆஃப்டர்நூன் ஒர்க் இல்ல, கிளாஸ் இல்ல, கால்ஸ் இல்ல, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வரும்ல ப்ரோ. எல்லாமே எம்டி. பிராங்கல் இதுக்கு பேர் வச்சார் சண்டே நியூரோசிஸ். ஒர்க் டேஸ்ல பிஸியா இருக்கும்போது நாம உள்ள எவ்வளவு காலியா இருக்கும்னு நமக்கே தெரியாது. சண்டே வந்தாதான் உள்ள ஒரு சைலண்ட் வாய்ஸ் வரும். எதுக்காக நீ உயிரோட இருக்க? அந்த கொஸ்டினை யாரும் எஸ்கேப் பண்ண முடியாது. ஜப்பான்ல ஷோமா மூரிட்டான்னு ஒரு ஜென் சைக்கியாட்ரிஸ்ட் இருந்தார். அவர் ஒரு சிம்பிள் ட்ரூத் சொன்னார். உன் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாத, அதை வெல்கம் பண்ணு. ஒரு கதை சொல்வார். ஒரு கழுதை போஸ்டர்ல கட்டப்பட்டிருக்கு. ஃப்ரீ ஆகணும் ட்ரை பண்றது. ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட். ஆனா எவ்வளவு ட்ரை பண்றதோ அவ்வளோ டைட்டா ரோப் சுருக்குது. நம்ம ஆங்ஸைட்டி, ஃபியர், சேட்னஸ் எல்லாமே அந்த கழுதை மாதிரி தான் ப்ரோ. அதோட ஃபைட் பண்ணா அது வளர்ந்துடும். அக்செப்ட் பண்ணா சும்மா கடந்து போய்விடும். தைச் நாட் ஹேண்ட் சொன்னார், ஹலோ லோன்லினஸ், கம் சிட் வித் மீ, ஐ வில் கேர் ஃபார் யூ. ஒரு மொமெண்ட் நினைச்சு பாரு, நீ ஏதோ ஒன்று பண்ற, டிராயிங், ரைட்டிங், கோடிங், பிளேயிங். டைம் இல்லை, ஃபோன் இல்லை, செல்ஃப் டவுட் இல்லை. நீயும் அந்த ஒர்க்கும் ஒன்னா ஆகிட்ட. இதுக்கு பேர் தான் ஃப்ளோ. மிஹாலி சிக்சன்மிஹாலியோட கான்செப்ட். த ஸ்டேட் வேர் நத்திங் எல்ஸ் சீம்ஸ் டு மேட்டர். ப்ரூஸ்லி சொன்னார், பி வாட்டர் மை ஃப்ரெண்ட். ப்ரோ, ஹாப்பியாக இருக்கணும்னா நீ அச்சீவ் பண்ணுறதே சீக்ரெட் இல்லை, நீ எவ்வளோ டைம் ஃப்ளோவில் இருக்கிறேன்னு அதான் சீக்ரெட். டோக்கியோல கின்சா சப்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு டைனி சூஷி ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஓனர் ஜீரோ ஓனோ. 80+ வயசு, 3 மிஷலின் ஸ்டார்ஸ், 10 கஸ்டமர்ஸ் மட்டும் ஒரு டைம்ல. எக்ஸ்பான்ஷன் இல்ல, பிரான்ச்சஸ் இல்ல, மணி சேஸ் இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா சூஷி பண்றதே அவ இக்கிகாய். அவன் சன், அவன் அப்ரெண்டிஸ் எல்லாரும் இயர்ஸ் கணக்கா ஒரே ஒரு எக் சூஷி பண்ண பிராக்டிஸ் பண்றாங்க. போர் ஆகாதா? இல்ல. அது அவங்களோட ஃப்ளோ, அது அவங்களோட மீனிங், அது அவங்களோட சைலண்ட் பிரேயர். ப்ரோ, உன் லைஃபை ஜீரோ மாதிரி ஒரு கிராஃப்டா ட்ரீட் பண்ண. ஸ்டூடியோ கிப்லியோட லெஜெண்ட் ஹயாவோ மியாசாகி 2013ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். நேஷனல் ஹாலிடேஸ்ல டிசம்பர் 13th டே சண்டேயும் அவர் ஸ்டூடியோக்கே போவார். அமைதியா ஒரு கார்னர்ல எல்லாரையும் விசிபிளா இக்னோர் பண்ணி கையால டிரா பண்ணுவார். ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் டே அவர் ஸ்டூடியோக்கே வந்தார்.
ஆனஸ்ட்லி உன்னோட பேஷனை விட்டு ரிட்டையர்மெண்ட்ல எஸ்கேப் ஆக நினைக்கிறியா? ஒரு ரியல் ஆர்டிஸ்ட், ரியல் ஹியூமன் ரிட்டையர் ஆக மாட்டான். ஏன்னா இக்கிகாய் ஒரு ஜாப் இல்ல, இக்கிகாய் ஒரு பிரெத். எல்லா மூமெண்ட்டும் மீனிங்ஃபுல்லா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? டோக்கியோல ஷிஞ்சுகு ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல 2004 இருந்து ஒரு பெண் எலவேட்டர் ஆபரேட்டரா வேலை செய்றாங்க. சேம் ஜாப், சேம் பட்டன்ஸ், சேம் ஃப்ளோர்ஸ். ஆனா அவங்க ஸ்மைல், அவங்க பவ், அவங்க கிரீட்டிங் எல்லாமே ஒரு ஆர்ட் ஃபார்ம் மாதிரி. இதுக்கு பேர் மைக்ரோ ஃப்ளோ. பில் கேட்ஸ் டெய்லி டிஷ்ஷஸ் வாஷ் பண்றார். பிளேட்ஸ் ஃபர்ஸ்ட், ஃபோக் செகண்ட். ஆனா அவர் இட் ஹெல்ப்ஸ் மீ கிளியர் மை மைண்ட். ப்ரோ, உன் லைஃபோட 90% ஸ்மால் திங்ஸ் தான். அந்த ஸ்மால் திங்ஸை லவ் பண்ண கற்றுக்கணும். அதான் தமிழ் புக் சம்மரி சொல்ற ரியல் ஃபிலாசபி. ஜப்பான்ல ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலாசபி இருக்கு. வாபி சாபி, இம்பர்ஃபெக்ஷன்ல இருக்கிற பியூட்டி. ஒரு டீ கப் உடைஞ்சா அவங்க அதை எரிய மாட்டாங்க. கோல்டா அந்த கிராக்ஸை ஜாயின் பண்ணுவாங்க. கொஞ்சம் புரோக்கனா இருக்கிறது தான் அதை ரேரா ஆக்குது. ப்ரோ, ஸ்கார்ஸ், உன் ஃபெயிலியர்ஸ், உன் ஆக்வர்ட் இயர்ஸ், அதுதான் உன்னோட கோல்ட் லைன்ஸ். பர்ஃபெக்டா இருக்க ட்ரை பண்ணி பண்ணி நம்ம ரியலா இருக்கிறத மறந்துடுறோம். ஒகிமில ஒரு 100 வயது பாட்டி ஒரு பாட்டு பாடினாங்க. நீண்ட வாழ்க்கைக்கு கொஞ்சமா சாப்பிடு, சீக்கிரமா எழுந்துரு, நடந்து போ, ஃப்ரெண்ட்ஸோட நல்லா இரு. ஸ்ப்ரிங், சம்மர், ஃபால், வின்டர் எல்லா சீசனையும் கொண்டாடு. ஃபிங்கர்ஸ் எவ்வளோ வயசாகுதுன்னு பார்க்காதே. ஃபிங்கர்ஸ் மூவ் ஆக ஆக 100 இயர்ஸ் உன்னை தேடி வரும். ப்ரோ, இந்த ஒரு பாட்டுல உலகத்து பெஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஜேர்னில நாம ஒன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இக்கிகாய்னா பெரிய லைஃப் மிஷன் இல்ல, அது காலை எழுந்து ஒரு டீ போடுறது, ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றது, நம்ம ஒர்க்ல ஃப்ளோ ஆகிறது, நம்ம பாடியை ஸ்லோலி நகர்த்துறது, நம்ம ஃபீலிங்ஸை அக்செப்ட் பண்றது, லெஸ் சாப்பிடுறது, அதிகம் சிரிக்கிறது, கம்பேரிசனை விட்டு டிஸ்டன்ஸ் ஆகிறது, லவ்டு ஒன்ஸை ஹோல்ட் பண்றது. இதுதான் ஹரா ஹச்சிபு, இதுதான் மோஆய், இதுதான் ஃப்ளோ, இதுதான் வாபி சாபி, இதுதான் இக்கிகாய். நம்ம லைஃப் ஒரே ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்ல இல்ல ப்ரோ. ஒவ்வொரு ஸ்மால் மூமெண்ட்டையும் நாம எவ்வளோ லவ் பண்றோம்னு அதுல இருக்கு. நாளைக்கு காலையில நீ எழுந்திரும்போது ஒரு சைலண்ட் கொஸ்டின் கேளு உனக்கு. நான் எதுக்காக இன்னைக்கு எழுந்திருக்கேன்? ஆன்சர் வராதுன்னா தப்பில்ல ப்ரோ. அது தேட வேண்டிய கொஸ்டின், ரன்னவே ஆக வேண்டிய கொஸ்டின் இல்ல. டே பை டே, ஸ்மால் மூமெண்ட் பை ஸ்மால் மூமெண்ட், ஃப்ளோ பை ஃப்ளோ, உன் இக்கிகாய் ஒன்ன வந்து சேரும். இந்த புத்தக சுருக்கம் உனக்கு டச் ஆச்சுன்னா கமெண்ட்ல ஒரே ஒரு வேர்ட் போடு, இக்கிகாய். அந்த வேர்டை நீ டைப் பண்ற செகண்ட் உன்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னு அர்த்தம். சப்ஸ்கிரைப் டு லெவல் அப் வித் ரிஃபாத். எல்லா தமிழ் புக் சம்மரி, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் சம்மரி இங்க தான் ஃபர்ஸ்டா வரும். டேக் கேர் ப்ரோ. லிவ் வித் ரீசன்.